இப்போ நான் எதை பற்றி நான் பேச வந்தேன்னா, எல்லாருமே ஆர்வம் போல் எதிர்பார்த்துருப்பீங்க. தனுஷோடைய படம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. படம் ஏன்டா இவ்வளோ தனுஷ்க்கு வந்து இவ்வளோ ட்ராப் ஆகுது, என்ன பிரச்சனை நடக்குது, போஸ்டர் மட்டும் குத்துட்டு என் தலைவனுக்கு வந்து இவ்வளோ ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய ரசிகர்கள் வந்து தப்பு தப்பாக ஒரு மீம்ஸில் போட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் பதிலடி என் தனுஷ் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறித்தனமாக சாங் வேற விட்டுருக்கான். ஓகேவா? தலைவன் வந்து சாங்கை விட்டதுனால டைலர் விட்டது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. டைலர் விட்டது பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி மியூசிக் ஒன்று ஹைலைட்டு. சொல்ல தேவையில்ல, தலைவன் வந்து எந்தெந்த ஆக்டருக்கு சூர்யா படத்துக்குலாம் சொல்ல தேவையில்ல, சிங்கத்துக்குலாம் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாரு. இந்த படத்துல கொஞ்சம் அவ்வளோ டீப்பா இறங்காம, ரொம்ப குத்தா இறங்காம, கொஞ்சம் வைலட்டா அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு எந்த ஈக்குவல்ல இறங்கி தனுஷ்க்கு இட்டு கொடுக்கணுமோ அவர் மூலியமா என்னென்ன ஆர்டர் கொடுத்தா இந்த மியூசிக் வந்து எங்கெங்கெல்லாம் டெவலப் ஆகும் அதெல்லாம் பக்காவா பண்ணி பக்காவை கொடுத்துருக்காரு. மியூசிக் சொல்ல தேவையில்ல, பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காரு தனுஷ் படத்துக்கு, குப்ரா படத்துல. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, தனுஷோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கு. ராஷ்மிகா மந்தனா சொல்ல தேவையில்ல. அவங்களுடைய பேரிங் என்னன்னா ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது பேரிங். இதுல வந்து ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் பிரச்சனையில தான் சந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் லவ்ஸ்க்கு. ஓகேங்களா? இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது நாகார்ஜுனா. அவர் தான் பெரிய ஹைலைட்டே இதுல. டாப் லெவல்ல ஒரு டான் மாரி கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. ஆனா அதை விட நாகார்ஜுனாவுக்கு சைலண்ட் கில்லர். எங்கெங்கெல்லாம் இறங்கி இந்த கதைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தா இது மாதிரி கெட்டப்ல நான் நடிக்கணும், அதுதான் எனக்கு கதைக்கு வந்து பொறுத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாகார்ஜுன அந்த கதையை கேட்டுதான் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த டைலரை பார்த்தோன்னையும் சாங்கு சொல்லுவதால மியூசிக்கு, கேமரா ஆங்கிள், கலரிங் பார்த்தீங்கன்னா ஓல்டு மெத்தட். அந்த தனுஷ் அண்ணன் நடிச்சிருப்பாரு பார்த்தீங்கன்னா மரியான், அந்த படத்தினுடைய கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைலைட்டாக இருக்கும். அந்த கேரக்டரு ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அந்த ஹேரிங் ஆகட்டும், கலரிங், அந்த ஃபேஸு, அதனுடைய ஓடுறது ஒவ்வொரு மூமெண்ட், டைலாக்கு, அந்த லொக்கேஷன் ஸ்பாட்டு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும் ஒரு 2-3 தனுஷன படத்துல வந்து 2-3 பெரிய பெரிய படத்துல வந்து எடுத்து போட்டிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி மாடுலேஷன் இருக்குது. ஆனா நிறைய பேர் வந்து கலரிங்ல எதிர்பார்க்க தேவையில்ல, கதை நல்லா இருக்குதா இல்லையான்னு தான் பார்க்கணும். கதை மஜா. அவர் தனுஷனை செலக்ட் பண்ணி தான் நடிப்பாரு. இந்த கதையை வேணும்னா நான் நடிக்கிறேன் என் ரசிகர்களுக்கோசம், இல்லையா தள்ளி விட்டுரு. எவ்வளவு பேர் டேரக்டர் தான் தள்ளி விட்டுறாரு. ஓகேவா? அந்த படத்துல வருஷத்துக்கு ஒரு 2 படமோ ஒரு படமோ கொடுத்தாலும் ஹைலைட்டா பக்காவா கொடுத்துட்டு போயிடணும். சும்மா ஏனோ தானே நடிக்கிறோம், எல்லா படமும் வருது நவர நடிக்கிறோம்னு சொல்லிட்டு நடிச்சா பேரும் கெட்டுடும், படமும் வேஸ்ட், ப்ரொடியூசர் வேஸ்ட். எல்லாம் பணம் போட்டு எல்லாருமே தெருக்கோடியில நின்று பிச்சை தான் எடுக்கணும். அது மாதிரி நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த நம்பிக்கை தனுஷ் நான் உடலை இது மேலேயும் விட மாட்டாருன்னு நினைக்கிறேன் மேக்சிமம். ஏன்னா அவருடைய சாய்ஸ் உடைய கிரெடிங் நல்லா இருக்கு, செம்ம. அது வேறலாம் முக்கியமான ஒரே ஒரு சீன், நம்ம சாங்கு வந்து போய் வான்னு ஒரு சாங்கு செம்ம ஹைலைட்டு. அதுல வந்து சின்ன சின்ன லிரிக்ஸ் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும். அரசியல் சாங், தளபதிக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சாங் லிரிக்ஸ் எங்கேயே மிஸ் ஆயிருக்குது. நண்பான்னு சொல்றாரு. ஏன்னா தளபதிக்கு அத்தது வந்து சிவகார்த்தின்னு சொல்றாங்க. ஆனா சிவகார்த்திக் தனுஷனர் தான் ஓடுவார். ஏன்னா அடுத்த தமிழ்நாட்டு தளபதி பார்த்தீங்கன்னா தளபதி இல்ல, யாரும் தளபதி கிடையாது, ஒரே தலைவன் ஒரே தளபதி, எல்லாமே ஒரே ஒருத்தர் தான். அதுனா சீன் மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் கிடையாது, அவருடைய கேரக்டர் வேற, அவருடைய தனுஷனுடைய கேரக்டர் வேற. நீங்க நேரத்து சண்டை வேஸ்டா போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? படம் எவ்வளோ அதெல்லாம் நடிச்சாலும் எந்த படத்துக்கு வந்து ஹைலைட் மார்க் தராங்க அது ஆடியன்ஸோட எஃபெக்ட் தான். அப்போ தனுஷன் தான் அடுத்த ஸ்டெப்பு கன்ஃபார்மா இருப்பாரு. ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த படத்துக்கு வந்து தளபதி வெளியே போனாலும் அடுத்த இயர்ல இருந்து இந்த தளபதி இருக்கிற இடத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனுஷன் தான் இருக்குது. நீங்க நம்ம சேனல்ல போயிட்டு அடுத்தது சிவகார்த்திகேயனா இல்ல தனுஷான்னு சொல்லிட்டு நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓட்டு உங்ககிட்ட தான் நான் கேட்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க சிவகார்த்திகேயன் தான். என்ன கோட் படத்துல சிவகார்த்திகேயன் வந்து தளபதி என்ன சொன்னாரு, நான் இல்ல நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த மீம்ஸை வச்சு தெரிஞ்சுக்க வச்சிருங்களேன். இந்த சாங்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது சொல்ல தேவையில்ல, பட் இருந்தாலும் நம்ம தனுஷன் தான். இந்த சாங்கை வந்து மீம்ஸ்ல போடாதீங்க சொல்ல வரல, நான் மூவியும் சரி எதுவும் தியேட்டர் படம் பாருங்கன்னு தான் சொல்றேன். ஓகேங்களா? ஹைலைட்டு வேற லெவலு. இதுக்கப்புறம் பசங்களுடைய என்டர்டைன்மெண்ட் வந்து வேற லெவல்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரிங்களா? குட் பை.